எக்கனாமிக்கலாக துபாய் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது உங்களுக்கான டிப்ஸ். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வீசா. அதாவது வீசா மொத்தம் 3 வகையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வீசா என்னென்னா ஷார்ட் டேர்ம் வீசா. அது ஷார்ட் டேர்ம் வீசா என்னென்னா, ஒன்று டூரிசம் வீசா, இன்னொன்று விசிட் வீசா. டூரிசம் வீசாவும் விசிட் வீசாவும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 48 hours, 96 hours, 14 days visa, 30 days visa, 60 days visa and 90 days visa. இது ஏற்கனவே இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேர்ட் விசா என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது என்னென்னா 5 years டூரிசம் விசா. அதாவது செல்ஃப் ஸ்பான்சர்டுங்க. யார்கிட்டையும் போய் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்களே ஸ்பான்சர் பண்ணிவிட்டு நீங்கள் விசாவை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட விசா கூட சேர்ந்து உங்களோட ஃபேமிலிக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்குண்டான அப்ளிகேஷனோட QR கோடு நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்காகவும் ப்ளஸ் உங்களோட ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான QR கோடை நான் கொடுக்குறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக நான் கீழே லிங்க்கும் கொடுத்து வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 90 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த லாங் டேர்ம் டூரிசம் விசா யாருக்காகனா, யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே ஃபேமிலி விசிட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக டூரிசம்காக வராங்களோ, யாரெல்லாம் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வர்றாங்களோ எல்லாருக்குமே இது பொருந்துங்க. யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம். யார்கிட்டையும் போய் ஸ்பான்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு எப்போ வேணாலும் வரலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10 நாள் வந்து போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நீங்கள் 9 மாதம் 10 நாளாக வந்து போகலாம். ஸோ அந்த ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போத்துலேருந்துன்னா, எப்போ உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகி விசா கிளம்பிச்சோ அன்னிலேருந்து 1 year, அதில் 90 days, நெக்ஸ்ட் இயர் அதில் 1 year 90 days, இப்படி 5 வருஷத்துக்கு இருக்குங்க. இதில் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. நீங்கள் பே பண்ணுற இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டு உங்களுடைய விசா சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி விசாவாக மாற்றுறீங்கனாலோ இல்லை இங்கேயே ஏதாவது வேலை கிடச்சி ஜாப் விசாவாக சேஞ்ச் பண்ணுறீங்கனாலோ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது அந்த விசாவுக்கு உண்டான செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் கைக்கு திரும்பி வந்துடும். ஸோ உங்களுக்கு விசாவுடைய டவுட்ஸு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வகையான விசா இருக்குன்னு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்டில் தட், உங்கள் அமீரகன்.